அனைவருக்கும் வணக்கம். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணதே தெரில. ஒரு ஒரு வரலாறு படைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வந்து லீடிங் அண்ட் இன்னைக்கு கவுண்டிங் எப்படா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இன்க்ளூடிங் ஒரு ஒரு பிகர் ஜென்ரேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரா கடவுளேன்னு இருக்கு. சத்தியமா ஒரு வார்த்தையே கிடையாது. நிறைய பேர் இப்போ ஈவன் நான் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தான் நான் ஒரு சப்போர்ட்டிவாக நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு பயங்கர சந்தோஷங்க, செம்ம சந்தோஷங்க. ஏன் தீபிகா அதான் சீட்டெல்லாம் ரொம்ப குறையுதே, அதிமுக கொஞ்சம் கம்மியாகுது, என்னன்னு இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு சந்தோஷம் என்னன்னா திமுக ஆட்சி பிடிக்கலங்கிறது தாங்க ரொம்ப சந்தோஷம். திமுக வராம எந்த கட்சி வேணா வந்தா போதுங்கிற ஒரு மனநிலை சத்தியமா வந்துருச்சு எல்லாருக்கும். அந்த மனநிலை இன்னைக்கு பூர்த்தி ஆயிட்டு விஜய் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட 110, நான் லாஸ்டா இப்ப பார்த்தது 110 தொகுதிகள் வரைக்கும் அவர் ஜெயிக்கிறதுக்கு லீடிங்ல போயிட்டு இருக்கிறாரு. இதுல உண்மையா எனக்கு நோ வேர்ட்ஸ் டு சே. டிஎம்கே கடைசிங்க லாஸ்ட் போய் ஒரு 60ல நின்றுட்டு இருக்கு. தாண்டலையே, எவ்வளவு மணி நேரம் பார்த்தேன், தாண்டவே இல்லை. நீ என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறீங்க. திமுக ஆட்சி எவ்வளவு கேவலமா போச்சு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இதுதாங்க. வேற என்ன வேணும்? கொளத்தூர் தொகுதி யாரோட தொகுதி? நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆளும் கட்சியா முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதி. கொளத்தூர் தொகுதியில தவேகா வேட்பாளர் எதிர்த்து போட்டிடுறாருல, அவரு லீடிங். இப்போ நான் பார்த்துட்டு வந்த வரைக்கும் 8000 ஓட்டு வித்தியாசம் இன்னும் ஸ்டில் இருக்குங்க. ரவுண்டே முடிய போகுது. இப்ப இதுல தெரியுதா கொளத்தூர்ல பெரிய வீழ்ச்சிய யார் சந்திச்சிருக்கா? காலையில இருந்து நியூஸ் மீடியா கிழிக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, முக ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதி பின்னடைவு, முக ஸ்டாலின் பின்னடைவுன்னு அப்படியே குளிருதுங்க. ஒரு பெரிய ஏசி ஃப்ரிட்ஜ் அப்படியே குளு இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க. சத்தியமா ரசிக்க தாங்க தோணுது, ஃபீல்லாம் பண்ண தோணல. சாட்சிங்க, இதுதான் ப்ரூஃப். மக்கள்ல எப்படி நீங்க ஏமாத்திருக்கீங்க, எப்படி கொள்ளடிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் விஷயங்கள் செய்திருக்கீங்கிறதுக்கான சாட்சி. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? மக்களே, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சீரியஸ்லி. ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் சொல்றேன். எக்கச்சக்க பண பட்டுவாடா நடந்தது, இந்த இடத்துல நடந்தது, அந்த இடத்துல நடந்தது. கரூர்ல இப்படி போச்சு. ஆனா ஒரு வருத்தம், செந்தில் பாலாஜி அவர்கள் வின் பண்ற மாதிரி இருக்கு, வருத்தம் தான். பட் பணம் எங்க எப்படி கொட்டி கொடுத்தாலும், நிறைய இடங்கள்ல திமுக கொட்டி கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். பட் நாங்க என்ன பண்ணோமோ பண்றோம், எங்க குத்துறோமோ நாங்க அங்க குத்துறோம்னு காமிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? சீரியஸ்லி சூப்பர். ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது யாரா வேணா வரட்டும், பட் திமுக வேணாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருமே பேசினாங்க. பட் அது ஓட்டா மாறுமா, ஒரு கன்வர்ஷன் நடக்குமான்னு பார்த்தா உண்மையாவேங்க எனக்கு பணம் வாங்கிட்டீங்க கரெக்டா அவங்க தான் போடுவாங்களோ, அப்படி இருக்கும்ல, அப்படிதான் செய்வாங்களோ அப்படின்னா அப்படிலாம் கிடையாது தீபிகா. சும்மா வாங்கிக்குவோம், நம்மளுடைய பணம் தானே, வாங்கிக்கலாம். வாங்கிட்டு யார் நல்ல ஆட்சி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு போடலான்னு ஒரு டிசிஷன் பண்ணியிருக்காங்கல்ல, வேற லெவல். செம்ம ஹாப்பி. 110 தொகுதிகள் வரைக்கும் லீடிங் அண்ட் வருங்கால முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஒரு பெரிய வாழ்த்துக்கள், ஒரு பெரிய வாழ்த்துக்கள், மனநிறைவான ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்கள். ஏன் சொல்றேன்னா, ஒரு வருஷம் செலவு பண்ணாம ஒரு தனி மனிதனா கட்சி ஆரம்பிச்சு 3 வருடங்கள்ல மட்டும் ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காரு, அதுவும் கூட்டணி கட்சியினுடைய உதவி இல்லாம இருக்காரு. இவ்வளவு அளவுக்கு ஒரு லீடிங்னா அடடடா சூப்பருங்க, பாராட்டணும்ல. நம்ம சேனல்ல ரெகுலரா என்ன பண்ணுவோம், இந்த தப்பு பண்ற ஆளும் கட்சியா இருந்தாலும் நல்லது பண்ணாலும் நம்ம பெருமையா தான் பேசுவோம் இல்லையா? தப்புனா தப்பு, ராங்னா ராங், கரெக்ட்னா கரெக்டா, இப்படிதான் நம்ம பேசுறோம். ஈவன் நம்ம சப்போர்ட் பண்ற கட்சிகளுக்கும் அப்படிதானே பேசுறோம், கரெக்டா? அதே மாதிரி தான் தவேகா ஒரு உண்மையான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லணும்ல. ஸோ ஆட்சி பிடிச்சி இதுக்கப்புறம் எப்படி வரும்ல நம்மளுக்கு தெரியாது, நல்லது செய்வாருப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. ஆனா பெருசா என்ன கிழிச்சன்னு கேட்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றிங்கிறது ஐயோப்பா அப்படி இருக்கு, செம பெரிய ஒரு வெற்றி. அண்ட் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் வந்து ஜம்ப் பண்ணி தவேகாவுக்கு போயிருந்தாலும் அந்த மேன் வந்து செம்ம பெரிய ஒரு வெற்றி. அவரு ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. கனவுல கூட சொப்பனம் காண வேணாம், கனவுல வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன ஒரு நபர்களுக்கும் ஒரு சாட்டை அடின்னு சொல்லலாம். ஈவன் ரொம்ப வருட காலமா ஜேர்னலிசம் படிச்ச நபர்களுக்கு இதை கணிக்க முடியல, தெரியல, புரியல,
என்ன நடக்கும்னு தெரியல. இப்படிதான் இருந்துச்சு. இவங்க தான் வருவாங்கன்னு யாரும் அடிச்சு சொல்லவே கிடையாது. தற்குறிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம எப்பவுமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணதில்ல. நிறைய இடங்கள்ல நானும் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாமே படிச்ச இளைஞர்கள். தற்குறின்னு ஏன் கூப்பிடணும்னு. பட் the fact is it has changed இல்லையா? நீங்க சொன்ன அந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பு பாத்துக்கோங்க. சொன்ன நீங்க எப்படி இருக்கீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் கத்தர விட்டுருச்சு. ஒரு திமுக தொண்டர் அழுறாரு. அட ஏன்பா நீ வேற அப்படின்றதுதான். சத்தியமா அழுகுறாருங்க. ஐயோ எங்க சாரை ஏமாத்திட்டீங்க, எங்க தலைவரை நீங்க ஏமாத்திட்டீங்க, புதுசா வந்தா நம்பி போயிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பெருமையா நின்று நான் அதை பண்ணலன்னு சொல்றதுக்கு. எடப்பாடியார் ஆட்சியில யோசிச்சு பாருங்க. அவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் வந்திருக்கு, அவ்வளோ காலேஜஸ் வந்திருக்கு. கொரோனா டைம்ல ஃபண்ட் எல்லாம் அந்த மனுஷன் மெயின்டைன் பண்ணாரு. மக்களை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ செஞ்சாருங்க. ஏரிகளை தூர்வாரினார். முடிஞ்ச அளவுக்கு அவர் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சியில என்ன நடந்துச்சு? 4000 கோடி எங்க எதை பத்தி கேட்குறேன்னு தெரியும். ஸோ இந்த அதாவது மழையிலலாம் வந்து அங்கே பார்த்தாலும் அடைச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் ஒதுக்குனாங்கல்ல 4000 கோடி எங்கங்க? அவ்வளோ அளவுக்கு ஒரு அடைக்கிறதுனா அது அவங்களால மட்டும்தான் முடியும். ஃபுல்லாக பேஸு எப்படி பாஸு எப்படி? ஆனால் இவங்க இந்த அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம திரும்ப ஓட் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் இடிக்குது. பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்க எல்லாரையும் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். பட் சூப்பர். திமுக லாஸ்ட்ல நிக்குதுல, வேற லெவல் நோ வேர்ட்ஸ் டு சே. அந்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ உங்களுக்கு நமக்கு பிடிச்ச கட்சி வரலையே, ஆட்சி அமைக்கலையே மேபி வருத்தம் இருக்கலாம். ஆனா திமுக வரல, திமுகவினுடைய எதிர்பார்க்கலாக தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். பரவாயில்லப்பா, வரலப்பா, ஆட்சி அமைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமா இவங்களும் வரட்டுமே, ஆட்சிக்கு வரட்டுமே, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே. ஒரு நல்ல குறை இருக்கா, நிறைய இருக்கா பார்க்கலாம், நம்மளும் பார்க்கலாம். ஒருவேளை அவங்க நல்லா நடத்தல அப்படின்னா அடுத்த இதுதான் அவங்களுடைய கடைசி 5 ஆண்டு காலமா இருக்கும் இல்லையா? நல்லா அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அங்க போகும். ஆனா விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பெரிய அளவுல பேசப்படலை. லைக் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடங்கள்லயும் போய் அவர் பேசக்கூடல. இவ்வளோ தொகுதிகள், இவ்வளோ இடங்கள்ல, கடலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வரவே இல்லை. 3-4 தடவை அவருக்கு ஷெட்யூல்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் அவர் வரல. ஆனாலும் கடலூர்ல லீடிங்ல இருக்கிறாரு. மேஜிக்கா இருக்கு. இது வந்து ஒரு சுனாமி அப்படின்லாம் சொல்லலாமா, ஒரு கடல் அலை அப்படி உச்சத்துக்கு வருதுன்னு சொல்லலாமா தெரியல. ஒரு பெரிய பூகம்பம். இது வந்து அவ்வளவுதான், முடிச்சிருச்சு, சோழியை முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் வந்து தொங்கு சட்டசபை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவர் அந்த 118 ரீச் பண்ணுவாரா தெரியாது. பட் இல்லைனா அழகா எங்க யாரை உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதும் கன்ஃபார்மா அவருக்கு தெரியும். இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் பணம் இல்லாம 1 ரூபா செலவு பண்ணாம ஆட்சியை மக்கள் நம்பி அவரை நம்பி இருக்கிறாங்கன்றத அவர் எமோஷனலா எப்பவுமே எடுத்துக்கிற டைப் செய்வாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குல்ல. வெயிட் பண்ணுவோம், வெற்றியோட வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்க்ளூடடா த்ரிஷா அவர்கள் மார்னிங், ஓகேவா, ஏர்லி மார்னிங் சுப்ரபாதம் சேவா அவங்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால திருப்பதிக்கு வந்து போயிருந்தாங்க. அண்ட் பிளஸ் இதை முடிச்சுட்டு சர்ன்னு நீலாங்கரை வீடு, நம்ம விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் மீட் பண்ணிட்டு திரும்ப அவங்க வந்து சர்ன்னு கிளம்பி வெளில வராங்க. அது ஒரு பக்கம் ஒரு டாக்கா இருக்கு. வாட் எவர் இட் மேபி, என்ன இருந்தாலும் பர்சனல் லைஃப் அவருக்கு எப்படி வேணா இருக்கட்டும், மக்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத ஃப்ரம் த டே 1ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் அப்படி இருக்கும் போது திமுக அவனுடைய வீழ்ச்சியை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உதயநிதியெல்லாம் வெறும் 2000 ஓட்டு டிஃபரன்ஸ் தாங்க தாடு மாற அப்படி இப்படி போயிட்டு இருக்காரு. தெரியல, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.